பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இன்று முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி ஆலோசிப்போம். இது வீட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, நாட்டின் பிரச்சனையும் கூட. இரத்த சோகை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஆங்கிலத்தில் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த சோகை என்றால் என்ன? நம்ம உடம்புல ஆண், பெண், கர்ப்பிணி, பால்கும் தாய்மார்கள், இப்படி இந்த வரிசையில் குறிப்பிட்ட அளவு இரும்பு சத்துன்றது நம்ம ரத்தத்தில் இருந்து ஆகணும். இதை ஆண்களுக்குன்னா ஒரு 13 கிராம் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, பெண்களுக்குன்னா 11 கிராம் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இன்றைக்கும் நமது நாட்டில் 2 பெண்களை பரிசோதித்தால் ஒருவருக்கு இரத்த சோகை என்பது நிச்சயமாக இருக்கிறது. இது அரசு மருத்துவமனையில் நேரடியாக சென்று சேகரித்த ஆய்வு தகவல். ஏன் ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இரும்பு சத்து உள்ள ஆகாரம் சாப்பிட்றோம், ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சூட்சம் இருக்கு. ஒரு இரும்பு சத்து மாத்திரமே நமக்கு இந்த இரத்த சோகையை தீர்மானிக்கிறது இல்லை. இதனோட புரதம்ன்றதும் சேரணும். அதாவது புரோட்டீன், அந்த புரதமும் அயன் என்ற இரும்பும் சேர்ந்தால்தான் நமக்கு ஹீமோகுளோபின் என்றது உற்பத்தி ஆகும் ரத்தத்தில். இப்படி புரதத்தை தள்ளி வச்சுட்டு புரதத்தை கம்மியாக சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் நம்ம இரும்பு சத்து மாத்திரமே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதனோட பலன் இல்லை. அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே புரதம் எந்த உணவில் அதிகமாக இருக்கிறதோ அதனோடு சேர்த்து இந்த இரும்பு சத்தையும் கலந்து உட்கொண்டால்தான் இரத்த சோகையிலிருந்து நாம் வெளிப்பட முடியும் என்பது நிச்சயம். சரி, அப்படி என்ன செய்யலாம்? இதற்கு பொதுவாக புரதம் என்பது எதில் அதிகமாக இருக்கிறது என்றால் தானியங்கள் இருக்கு. இதை விட அதிகமாக பருப்பு வகையில் இருக்கு. அதனால தான் இப்போ பொதுவாக நீங்கள் ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் அனாவசியமான ஜங்க் ஃபுட்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, புரதமும் இரும்பும் கலந்த மாதிரி எந்த உணவு இருக்குது என்று பார்த்து அதை மொத்தம் பேக் பண்ணி அனுப்புங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். சுலபமாக நமக்கு எல்லா கடையிலும் கிடைக்கிற பர்ஃபி, வேர்க்கடலை பர்ஃபி, நிலக்கடலை பர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அப்படி கொடுத்து அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த இரத்த சோகை என்பது வராமல் அவர்கள் காக்கப்படுவார்கள். ஏன்னா இது வந்த பிறகு நிவாரணம் செஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்போது உணவால் மாத்திரமே அது சரி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வரத்துக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கிறது நல்லது இல்லைங்களா? அப்போது அதற்கேற்ற உணவை பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல உடல் நலத்தோட, இரத்த சோகை இல்லாமல் அவர்கள் பெரியவர்களாக மாறுவார்கள். முக்கியமாக இன்னொன்று சின்ன விஷயம் என்னன்னா, வளரிளம் பெண்கள்னு சொல்லுவாங்க. வளரிளம் பெண்களுக்கு அதிகமாக இந்த புரதச்சத்தையும் இந்த இரும்பு சத்தையும் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் நாளைய என்ன சொல்லுவாங்க, நாளைய தாய்மார்கள்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் மதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவங்க இந்த மாதிரி புரதத்தையும் இரும்பையும் எப்போ அதிகமாக சேர்த்துக்கிறாங்களோ உணவில், அப்போ தான் நாளைக்கு சைல்டு பர்த்து, அந்த குழந்தை பிறப்பு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும். ஏன்னா இந்த இரத்த சோகை என்பது நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் இன்னும் கூட என்னென்னா ஒரு பெரிய 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 பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்குது. அது இல்லாமல் இருக்கணும்னா, நாட்டின் முன்னேற்றம் நல்லா இருக்கணும்னா இந்த இரத்த சோகையிலிருந்து எல்லாருமே விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இந்த நாள் இனிமையாக இருக்கட்டும் என்று கூறி ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிலுக்கு இருக்கும் பில்லா ஹேர் ஸ்டைலிஸ்ட் மற்றும் பிரவீன் டிஃபன் சென்டர், TNHB மெயின் ரோட், ஆவடி.